இது பனங்கிழங்கு பாருங்க, எங்க காட்டுல விளைஞ்சது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா பனங்கிழங்குன்ற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் இயர்லி லீவில் நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். தாத்தா பனங்கிழங்குன்றதை வாங்க பார்ப்பீங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் இது வரைக்கும் பனங்கிழங்குன்றதை பார்த்ததில்ல. அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? இதுதான் நான் வீடியோவாக போடலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பனம்பழத்தை விதைக்கி போட்டுடணும். அதே ஒரு 3 months கழிச்சு பனங்கிழங்காக மாறிடும். இதுதான் எங்கள் தங்கவேல் அங்கிள் காய்ஸ். தங்கவேல் அங்கிள் தான் பனங்கிழங்கெல்லாம் நோண்டிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கிழங்கா தங்கவேல் அங்கிள் நோண்டி நோண்டி மேட்டில் வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் நிறைய சேர்ந்துட்ட பிறகு நான் எடுத்து கட் பண்ணுறதுக்காக எங்கள் தாத்தா கிட்ட தரேன். திரும்ப நிறைய சேர்ந்துட்ட பிறகு எங்கள் தாத்தா கிட்ட போய் நான் தரேன். எங்கள் தாத்தா மேலே இருக்க குருத்தியும் கீழே இருக்க வேரையும் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. பனங்கிழங்கு அதெல்லாம் முளைச்சி கையை எடுக்கிறோம், கையை நடிக்கிறோம். கட் பண்ண கிழங்கெல்லாம் எடுத்து ஆத்துல கழுவ போறோம். நடு ஓடுற தொழில போட்டுறாத, சரியா? பண்ணாலும் பண்ணுவா பிரணிதா. யார் யாரெல்லாம் கழுவுறேன்னா, நான், சஸ்விதனோட தங்கச்சி, தங்கவேல் அங்கிள், நாங்கள் 3 பேரும் கழுவ போகிறோம். தங்கச்சி ஒரு வாழைன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்கே வந்தாலும் என் கூடயே வந்துடுறா கைஸ். ட்ரெஸ் நினைச்சுக்காதீங்க, குளிர் எடுத்துக்கும். அப்படி சரிக்கு எல்லாத்தையும் உரிக்காது, அந்த நார் வரதை மட்டும் உரிக்கும். சுரண்ட வேணான்னு சொன்னாங்க அங்கிள். இப்போ இழுத்து நீ தானே
எப்படி இருக்கிற? ஆஹா. இந்த மாதிரி காத்தீங்கன்னா பறிக்கும் நல்லா பாருங்க ஆட்ட அப்படியே கழித்தோம் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன வீட்டுன்னு பழைய காற்றை இருந்துச்சு அதை நோண்டி நோண்டி கழுவிட்டோம். இந்த பங்கு எவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே அழுக ஆட்டை போய் கழுவிட்டோம். நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி பண்ணி பாருங்க நல்லா இருக்குது. அப்படியே கைத்து சாப்பிட்டாவே மஞ்சள் வேக வச்சு சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட்டா ஒன்றும் வராது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வீட்டு நல்லா இருந்தால் பாருங்க. இங்க கோட்டை பற்றிய இப்படிதான் இங்க எல்லாமே மரம் இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ மரம். இங்க பாருங்க எவ்வளோ மரம். இங்க பாருங்க துணியா பைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒன்று ஒன்றே பறித்தோம். இங்க பாருங்க நிறைய இருக்குது. சுற்றி பார்க்க எல்லாம் இருக்குது. இங்க பாருங்க எது பைக்குங்க தாய் பைக்குங்க எல்லாமே பார்த்துக்குங்க. ஹாய் பாய். எவ்வளோக்கா இருக்குதா? இது பனங்கிழங்கு பாருங்க, எங்க காட்டுல விளைஞ்சது. நாங்க இப்ப வெட்டி பிள்ளைங்க லீவுக்கு வந்துருக்காங்க. என் பேத்திங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க. இது சாப்பிட்டீங்கன்னா சுகரு மற்ற பல நோய்களுக்கு இது எதிர்ப்பு சத்தை கொடுக்கும். இதை சீப்பா நினைக்காதீங்க. பனங்கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா நோய் இல்லாம நிறைய நாளைக்கு நல்லா இருக்கலாம். அந்த காலத்துல இப்படிலாம் சாப்பிட்டனாலதான் 100 ஆயுசு வாழ்ந்த. இந்த காலத்துல அந்த காலத்துலாம் இது அது சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. இப்பெல்லாம் பீஸா பர்கர் அது இதுன்னு நியூ மாடலா சாப்பிட்டு என்ன நோய் தான் சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க. வேற ஒன்னும் சம்பாதிக்கல. இந்த மாதிரி பாருங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஜாலியா இருங்க. இந்த மாதிரி நாங்க நல்ல நல்ல வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எண்ணெய் காய்ச்சறது அது இதுன்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோல நிறைய போடுவேன் நான். பாய்.